அந்த ராட்சத தூணை தூக்கி மாய சுமிருதி பீடத்தில் இருந்த அந்த ஆழமான துளையில் ஒரு வழியாக புழுதி பறக்க பொறுத்த மக்கள் அனைவரும் ஆரவாரம் அடைவதற்கு பதிலாக மயான அமைதியாக இருந்தனர். அதனால் குழப்பமடைந்த சமரன் சற்று நிமிர்ந்து வானத்தை பார்க்க அவனுக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் வானில் 9 நட்சத்திரங்களுக்கு பதிலாக வெறும் 3 நட்சத்திரங்கள் மட்டுமே சொற்பமாக தோன்றியது. அதை பார்த்து ஒரு கணம் அதிர்ச்சியில் நிலைகுலைந்து போனான் சமரன். மேலும் அங்கிருந்த ஜோதிடர் வருத்தத்தில் இருக்க, அவர் கூடவே இருந்த மன்னர் அருணேந்திரர் அதிர்ச்சி அடைந்தது மட்டுமில்லாமல் அனைவரின் முன்னிலையிலும் வெட்கத்தில் தலைகுனிந்து நின்றார். அப்போது மக்கள், மகா சக்கர போட்டிக்கு இருந்த மரியாதையே போயிடுச்சு. சிறுவர்கள் கூட 5-6 நட்சத்திரங்கள் பெற்று இருக்க, இந்த சமரன் வெறும் 3 நட்சத்திரங்கள் மட்டுமே பெற்றிருக்கிறானே. இனி இவனுக்கு சக்தியும் இல்ல, நாட்டை ஆள்ற தகுதியும் இல்ல என்று மக்கள் அனைவரும் ஏளனமாக சமரன் மற்றும் அருணேந்திரர் காதுபடவே பேச ஆரம்பிக்க, இருவரும் அவமானத்தில் கூனி குறுகி நின்றனர். அப்போது அவர்களுக்கு மேலும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த போட்டியை மைதானத்திலிருந்து பார்த்துக் கொண்டிருந்த இளவரசி யவனிகா சமரனை நோக்கி வேகமாக நடந்து வந்தாள். அவளை பார்த்த சமரன், யவனிகா தனக்கு ஆறுதல் சொல்லதான் வருகிறாள் என்று நினைத்துக் கொண்டிருக்க, அங்கு நடந்ததே வேறு. உன்னை போல் ஒரு நோஞ்சானை திருமணம் செய்ய நினைத்தேன் என்று நினைக்கும் போது எனக்கே வெட்கமாக இருக்கிறது சமரா. நானே இந்த மகா சக்கர போட்டியில் 8 நட்சத்திரங்களை பெற்றிருக்கிறேன். ஆனால் நீ கேவலம் வெறும் 3 நட்சத்திரங்கள் தான் பெற்றிருக்கிறாய் என்று அனைவரின் முன்பும் யவனிகா சமரனை காரி துப்ப, அதை சற்றும் எதிர்பார்க்காத சமரன் அவமானத்தில் சுக்குநூறாக உடைந்து போனான். முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.